ராணி இரண்டாம் எலிசபெத் அரியணை ஏற்றம் பிப்ரவரி 6, 1952 அன்று ஐக்கிய ராஜ்யத்தின் மன்னர் 6ஆம் ஜார்ஜ் மரணமடைந்ததைத் தொடர்ந்து அவரது மகள் இரண்டாம் எலிசபெத் பிரிட்டிஷ் அரியணையில் அமர்ந்தார். அந்த நேரத்தில் இளவரசி எலிசபெத் கென்யாவில் அரசு பயணத்தில் இருந்தார். தந்தையின் மறைவு செய்தி கிடைத்தவுடன் அவர் உடனடியாக இங்கிலாந்து திரும்பினார். 25 வயதிலேயே அவர் ராணியாக பதவியேற்றது பிரிட்டிஷ் அரச குடும்ப வரலாற்றில் முக்கிய நிகழ்வாக அமைந்தது. ராணி இரண்டாம் எலிசபெத் ஐக்கிய ராஜ்யம் மட்டுமின்றி பல காமன்வெல்த் நாடுகளின் தலைவராகவும் பொறுப்பேற்றார். அவரது ஆட்சி தொடக்கம் உலகம் போர் பிந்தைய மாற்றங்களையும் அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களையும் எதிர்கொண்ட காலமாக இருந்தது. ராணியின் ஆட்சி காலம் பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் இணைக்கும் ஒரு புதிய அரசியல் யுகத்தின் தொடக்கமாக அமைந்தது. அவர் அரசியலில் நேரடி தலையீடு செய்யாமல் அரசியல் நிலைத்தன்மை மற்றும் அரசியல் மரபுகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். 1953ஆம் ஆண்டு நடைபெற்ற அவரது முடிசூட்டல் விழா உலகம் முழுவதும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டு பெரும் வரலாற்று சிறப்பை பெற்றது. இரண்டாம் எலிசபெத் பிரிட்டிஷ் வரலாற்றில் மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த அரசியாக பின்னர் மாறினார். பிப்ரவரி 6, 1952 அன்று தொடங்கிய அவரது ஆட்சி பிரிட்டன் மற்றும் காமன்வெல்த் நாடுகளின் வரலாற்றில் நீண்ட நாள் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு முக்கிய மைல்கல்லாகும்.